ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜிக்கு ஜெய். குருவருளால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது கத்திரிகாலத்தோட சில விசேஷ குணங்கள் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். கத்திரிகாலன்னாலே எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு நினைவு மிகப்பெரிய வெப்பம், மிகப்பெரிய வேதனைகள் அப்படின்ட்டு தான் நமக்கு தோணும். அந்த காலம் வாத்தியார் என்ன குறிப்பிட்டு சொல்கிறாருன்னா, இந்த கத்திரிகாலன்றது மிகப்பெரிய தீவினைகள், அதாவது பாவங்கள் அனைத்தையும் பஸ்மமாக்கக்கூடிய ஒரு விசேஷமான கால சக்திகள் தான் இந்த கத்திரிகாலம் அப்படின்ட்டு வாத்தியார் அதை குறிப்பிட்டு சொல்லுவார். அதுக்குரிய நிறைய பூஜைகள் இருக்குது. நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாத்தையும் செய்ய முடியுமான்ட்டு தெரியாது இல்லையா? ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். அதுவும் குறிப்பாக இப்போது இந்த விஸ்வாவசு ஆண்டோட இந்த சித்திரை மாதம் தொடங்கக்கூடிய அந்த கத்திரிகாலத்தோட ரொம்ப ஒரு விசேஷம், ரொம்ப ஒரு ஆப்டான ஒரு பூஜையை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா கிரகங்களை பேஸ் பண்ணியே நம்ம வாத்தியார் கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கணக்கான பூஜைகள் கொடுக்குறாரு எப்பொழுதுமே ஒரு காலத்துக்கு. அது நம்ம அந்த கிரகங்களோட சஞ்சாரத்தை மீன் பண்ணி அதுக்கேற்ப நாம் அந்த பூஜைகளை அமைச்சிருந்தோன்னா அதோட பலன்கள் நிச்சயமாக நமக்கு பன்மடங்காக கிடைக்கும். அதன்படி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த கத்திரிகாலத்தில் அநேக விதமான பூஜைகள் இருப்பினும் ஃபஸ்ட்டு பூஜை இந்த ராகு கேது பூஜைகள் தான். இந்த ராகு கேது மாந்தி, அதாவது முக்கோண பூஜைன்ட்டு அதுக்கு பேர் வாத்தியார் குறிப்பிட்டிருக்கார். அந்த முக்கோண பூஜையில் அந்த முக்கோணத்தோட உச்சியில் மாந்தி பகவானும், அதுக்கு ஒரு பக்கம் ராகு பகவான், ஒரு பக்கம் கேது பகவான். அது உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புகிறோம். ப்ளஸ் அந்த முக்கோணத்தில் 3 தீபங்கள் ஏற்றி வச்சுட்டு, அந்த முக்கோணத்தையும் எப்படி வரையணுன்னா, ஒரு பச்சரிசி மாக்கோளம் வரைஞ்சுட்டு உள்ள சிகப்பு குங்குமத்தால் அதே மாதிரி ஒரு பார்டர், அதே முக்கோணம். வெளியில் அதே முக்கோணத்துக்கு மேலே வெளியில் மஞ்சள் வெள்ளை சிகப்பு அந்த மாதிரி இருக்கிற மாதிரி அதை பார்த்துக்கணும். ஏன்னா ஒரு 3ஆக இருக்கணும் அந்த முக்கோணத்தோட வடிவமே. 3 வண்ணங்களில் இருக்கிறது விசேஷம். அன்று 3 தீபங்கள், அந்த முக்கோணத்தில் 3 ஏரியா இருக்கும் இல்லையா, நுனிகள். அந்த 3 நுனிகள்லேயும் 3 தீபங்கள் உள்ளே பார்த்த மாதிரியே இருக்கிறதும் ஓகே தான். 3 நுனிகளும் தீபங்கள் ஏற்றி வச்சுட்டு, ப்ளஸ் அந்த 3ஆக இருக்கக்கூடிய பொருட்களை வாத்தியார் நெய்வேத்தியம் சொல்கிறாரு. அதில் குறிப்பாக பழம் அண்டு 3 சுளைகளாக இருக்கக்கூடிய வேர்க்கடலை, இந்த மாதிரிலாம் சொல்கிறாரு வச்சிங்களேன். இதெல்லாம் வச்சு நெய்வேத்தியம் பண்ணலாம். அந்த ஒரு மந்திரம் இருக்கும், அதை உங்களுக்கு ஃப்ளாஷ் பண்ணுறோம், இந்த வீடியோவில் இருக்கும். மாந்தாய அப்படின்ட்டு ஆரம்பிக்கும். அந்த ஒரு 4 வரி துதி தான், தமிழ் அழகாக இருக்கும். அதை சொல்லி கூடுதலாக கோளாறு பதிகம், அப்புறம் அந்த ராகு கேதுக்களோட அஷ்டோத்திரம் நாமாவளிகள், அப்புறம் மாந்தி தேவரோட காயத்ரிகள் மந்திரங்கள் ஏதேனும் இருந்தால் அதையும் சேர்த்து சொல்லலாம். தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அந்த தீபத்துக்கு முன்னாடி அமர்ந்து, இது ஒரு தாம்பாளத்தில் கூட வரைஞ்சிக்கலாம், ஒரு மனையில் கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சு பண்ணலாம். சரி, இதனால் என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, இந்த ஒரு முக்கோணம் வரைஞ்சி 3 தீபங்கள் அந்த முக்கோணத்தோட நுனியில் வச்சுட்டு இந்த மாதிரியான மந்திரங்கள்லாம் சொல்கிறதுனால என்னென்னா, ராகு கேது தோஷங்கள் கண்டிப்பாக குறையும். ஏன்னா இந்த ராகு கேது சத்திய பிரமாணமே கிட்டத்தட்ட பண்ணியிருக்கிறாங்களாம் அக்னி தேவர்கிட்ட. அக்னி காலத்தில் இந்த மாதிரி பூஜை பண்ணுறவங்களுக்கெல்லாம் நாங்கள் விசேஷமான அனுக்கிரகம் ஆசி தரோம் அப்படின்ற மாதிரியே. ஸோ அதனால தான் இந்த கத்திரிகாலம் இந்த நிறைய பேருக்கு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, பெரும்பாலும் வாழ்க்கையில் பெரிய துன்பங்கள் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, இந்த காலாகாலத்தில் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்காமல் தள்ளி போயிட்டே இருக்கும். அது திருமணமாகட்டும், குழந்தை பாக்கியமாகட்டும், வேலையாகட்டும். ஸோ இது எல்லாத்துக்கும் மெயினாக நீங்கள் ஜாதகத்தை எடுத்து ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா, அங்கே ஏதேனும் ஒரு மிகப்பெரிய ஒரு தோஷம் தட்டி நின்றுட்டு இருக்கும். அதில் முக்கியமானதும் குறிப்பானதும் இந்த சர்பதோஷம், கால சர்பதோஷன்ட்டு இப்படி இருக்கும். இல்லை ராகு கேதுக்களோட இந்த சூரிய சந்திரர்கள் யாராவது சேர்ந்துருந்தால் கூட ஒரு வகையான தோஷங்கள் தான் வச்சிங்களேன். அதெல்லாம் இப்படி அநேக விதமான தோஷங்களை ஒரு கத்திரிகால பூஜையால் நம்ம கட்டுப்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. ஃபஸ்ட்டு சரிப்பா, இது எப்போ பண்ணலான்னா, எப்போ வேணால் பண்ணலாம். குறிப்பாக டெய்லியே ராகு கால நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி இந்த முக்கோணம் வரைஞ்சி பூஜை பண்ணலாம். சரி, எல்லாம் ஓகே. இந்த மாதிரி ராகு கேதுவோட அனுகிரகம் கிடைக்கும். அதனால் பலவிதமான தோஷங்கள் கரைஞ்சி நமக்கு தேவையான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் காலகாலத்தில் நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம்
இந்த பூஜையால் உண்டு இல்லையா? இது பொதுவாகவே கத்திரி காலத்தில். பட் ஆனால் இந்த விஸ்வாவசு ஆண்டோட கத்திரி காலத்தோட சிறப்பு என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா, ஆஸ் யூஷுவல் ராகு கேதுக்குள்ளேயே எல்லா கிரகங்களும் இருக்கிறாங்க. இந்த ஆண்டோட இந்த கத்திரி காலத்தோட அதிகபட்சமான ஒரு விஷயமே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, ராகு கேதுக்குள்ள பகவானுக்குள்ள எல்லா கிரகங்களும் உள்ளே இருப்பாங்க. கிட்டத்தட்ட இது ஒரு காலசர்ப தோஷத்தோட அமைப்பு தான் இப்போது அட் ப்ரெசன்ட் நமக்கு நடந்துன்னு இருக்குது கோச்சாரம் எல்லாருக்குமே. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இப்படி ஒரு முக்கோண பூஜையை நம்ம பண்ணிட்டோன்னா நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் ராகு கேது பகவானோட பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனுக்கிரக ஆசிகள் நிச்சயமாக உண்டு. கூடுதலாக மாந்தி தேவரும் அனுக்கிரகம் பண்ணுறார். மாந்தி தேவர்ன்றவர் சாதாரணமானவர் இல்லை. அவர் நாங்கள் இந்த பிரசன்னத்துலலாம் ரொம்ப அவரை தான் ரொம்ப மீன் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இம்பார்ட்டனே ஒருத்தங்களுக்கு வாழ்க்கை லைஃப் ஸ்பேன், அதாவது உயிர் இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு அதை குறிப்பிட்டு சொல்லக்கூடியவர் இந்த மாந்தி தேவர் தான். ஸோ அதனால் அவரும் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா வாழ்க்கைன்றது நம்ம நீண்ட நாள் இருக்கணும், ப்ளஸ் சௌக்கியமாக இருக்கணும். அதுக்காக தான் இப்படி ஒரு விசேஷமான பூஜை ஒன்று இருக்குது. இந்த பூஜைகள் நிச்சயமாக எல்லாருமே இதை வீடியோவில் வரும், அதோடய டீட்டெயில்ஸு அதை பார்த்துங்க. அதை நிச்சயமாக எல்லாருமே பண்ணுங்க. குறிப்பாக ரொம்ப ஹைலைட்டான விஷயமே இந்த கத்திரி காலம் போன்ற காலங்களில் செய்யக்கூடிய பூஜைகள் ரொம்ப எளிமையானது. ரொம்ப எளிமையானது என்னென்னா, மினிமம் 12 ஹவர்ஸ்லேருந்து 16 ஹவர்ஸாவது வீட்டில் தீபம் தொடர்ந்து எரியணும். அக்னி காலத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ தீப தேவதைகள் நம்ம இல்லத்தில் வர்றதுக்கு நம்ம வாய்ப்பு ஏற்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம இல்லத்தில் இருக்கக்கூடிய இந்த பகைமை சூடு, பிரச்சனைகள், சின்ன வேதனைகள் இதை எல்லாமே தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதில் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வாத்தியார் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஏதோ ஒன்று மலிவாக கிடைக்குதுன்ட்டு ஒரு பொருள், ஒரு தைலத்தை வாங்கிட்டு, ஒரு எண்ணெயை வாங்கிட்டு ஒரு டீசலோ பெட்ரோல் மாதிரி சம்திங் ஏதோ மிக்சிங் எடுத்துகிட்டு ஊற்றுனீங்கன்னா அங்கே தீப தேவதைகள் இருக்க மாட்டாங்க. அது ஒரு நெருப்பாக மட்டும்தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் ஒரு சுத்தமான திலத்தைலமோ இல்லை தேங்காய் எண்ணெயோ சம்திங் இந்த மாதிரி ஒரு உத்தமமான, முடிஞ்சால் நெய், அந்த மாதிரி சுத்தமான ஒரு பொருட்களால் நீங்கள் ஒரு தீபம் தொடர்ந்து எரிய விட்டிங்கன்னா அங்கே தீப தேவதைகள் நிச்சயமாக வாசம் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வாத்தியார் குறிப்பிட்றாரு. அதுலேயே இந்த கத்திரி காலம் என்று சொல்லக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து அடுத்த 24 நாளைக்கும் தொடர்ந்து ஒருத்தங்க வீட்டில் இந்த தீபங்கள் எரிஞ்சுட்டே இருந்ததுன்னா பலவிதமான தீவினைகள் நிச்சயமாக அந்த தீப தேவதைகளால் பஸ்மம் ஆகக்கூடும் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப எளிமையானதுங்க. என்ன எவ்வளவோ டாக்டருக்கும் எதேதோ செலவுகளால் வீணான செலவுகள் இருக்கும் இந்த காலத்தில் ஒரு தீபத்துக்காக நம்மளுக்கும் நிறைய வசதி இருந்தால் அடுத்தவங்களுக்கும் கொஞ்சம் இல்லாத ஏழைங்களுக்கும் அந்த மாதிரி தைல தானம் பண்ணி தீபங்களுக்கு ஏதேனும் அவங்க வீட்டில் தீபம் எறிவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா அது கூட மகத்தான புண்ணிய காரியம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வாத்தியார் குறிப்பிட்டு சொல்கிறார். ஆகையால் இந்த கத்திரி காலத்தில் அக்னி பகவானோட பரிபூர்ண கிருபா கடாட்சமும் ப்ளஸ் ராகு கேது பகவானோட பரிபூர்ண கிருபா கடாட்சம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம்தான் இந்த விஸ்வாவசுவோட கத்திரி காலம். ஸோ இதை எல்லா அடியார்களும் பயன்படுத்திக்கணும். குறிப்பாக நித்தியபடி முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன தான தர்மங்கள் பண்ணுங்கள். அந்த தான தர்மங்களில் மந்தார இலை யூஸ் பண்ணி பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஏன்னா மந்தார இலையால் நம்ம கொடுக்கக்கூடிய தான தர்மங்கள் பொதுவாகவே அக்னி தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஓம்.